மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரஹீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் பகவான் பிரத்யக்ஷமாக கிரந்த ரூபமாக அவதாரம் செய்தார் என்ற அந்த உணர்வோடு, அந்த பக்தி பாவத்தோடு, அந்த பக்தி ஸ்ரத்தையோடு, அந்த பிரேம பாவத்தோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அனுதினம் பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தியாயமாக ஸ்லோகமாக பாகவதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். எப்பப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் வாசிச்சுட்டு வரோம். பொறுப்பு துறப்பு. திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ ஆச்சாரிய காலக்ஷேபம், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம். நம்ம இப்போ மூன்றாவது ஸ்கந்தத்திலே மூன்றாவது அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். அதற்குள்ளே நாம் புகுவதற்கு முன்னால் பூர்வ கதை சங்கிரகம். நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் ரெண்டு சத்சங்கமாக? விதுரர் மகாபாரதத்தில் கலந்துக்க போகிறது இல்லைன்னு தீர்த்த யாத்திரை போயிடுவார் இல்லையா? தீர்த்த யாத்திரை போயிட்டு ஒருவர் வர வழியில் யமுனா நதிக்கரையில் உத்தவரை பார்ப்பார். உத்தவரை பார்த்துட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்பார். ஏன்னா அவர் மகாபாரதம் வாரும்போது, என்டையர் வாரும்போது அவர் இல்லை இல்லையா? ஸோ வார் முடிஞ்சா விட்டு அவருக்கு விஷயம் தெரியும், எல்லாம் முடிஞ்சுடுத்து. தர்மபுத்திரர் ஆட்சிக்கு வந்துட்டார். அவளோட கௌரவ குலத்தில் யாரெல்லாம் இல்லை இப்போது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவளுக்கெல்லாம் நீர்க்கடன்கள்லாம் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்கிறவாளை பற்றி எல்லாம் ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்டே வருவார். பஞ்சபாண்டவர்கள்லாம் எப்படி இருக்கா, நம்ம கிருஷ்ண பரமாத்மா எப்படி இருக்கார், பலராமர் எப்படி இருக்கார், சுபத்ரா எப்படி இருக்கா, தேவகி மாதா எப்படி இருக்கா, ருக்மிணி தேவியோட பசங்கள்லாம் எப்படி இருக்குது, ஜாம்பவதியோட பசங்கள்லாம் எப்படி இருக்குன்னு வரிசையாக கேட்டுட்டே ஒருவர். கடைசியில் எனக்கு நம்ம பகவான் எப்படி இருக்கார் நீ சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி ஒரு அழுத்தி ஒரு கேள்வி கேட்டு அதை முடிப்பார். அது மூன்றாவது ஸ்கந்தத்திலே முதல் அத்தியாயம். மூன்றாவது ஸ்கந்தம் ரெண்டாவது அத்தியாயத்தில் உத்தவர் இவர் இந்த மாதிரி விதுரர் கேள்வி கேட்ட உடனே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவார். இவரால் வாயை திறந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் தன்னுடைய திவ்யதாமத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னால் இவர் எப்படி தாங்கிக்க மாட்டாரோ, என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படியே ஒரு முகூர்த்த நாழி அப்படியே மௌனமாகிடுவார். அப்புறம் ஸ்லோவாக அப்படி he will try to recall. அப்போ இந்த ப்ராசஸ் he will inform உத்தவர். In a way, in so many words he will narrate that Bhagavan has left us. அப்போ அவரோட பூர்வ கதையில் அவருடைய சிறு பிராயத்திலே எப்படி உத்தவர் கிருஷ்ணனை நினச்சிட்டு விளையாடுவார், கிருஷ்ணனோட எப்படி அந்யோன்யமாக இருந்தார், கிருஷ்ணன் எப்படி யாதவர்களோட அந்யோன்யமாக இருந்தார், அவள்லாம் இவர் பகவான்னு தெரிஞ்சுக்காமல் அவரோடைய இவ்வளவு சௌலபியத்தோடு பழகி கடைசி வரைக்கும் அவளால் இவர் பகவான்னு தெரிஞ்சிக்க முடியலையே, இவன் ஏதோ யாதவ குலத்திலேயே ரொம்ப ஸ்மார்ட் ஃபெலோ அப்படின்னு தான் நினச்சிண்டாளே ஒழிய, இவன் ரொம்ப கெட்டிக்காரன்னு நினச்சிண்டாளே ஒழிய, இவன் பகவான்னு அவளுக்கு தெரியாமையே போயிடுத்தே, அவன் இந்த திவ்யதாமத்துக்கு திரும்பி போயிட்டானே அப்படின்னு புலம்புவர். ஸோ அதுதான் அவருடைய புலம்பல்கள் தான் நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். மூன்றாவது ஸ்கந்தம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்போ ஹீ இஸ் கண்டினியூயிங் மூன்றாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம். த கான்வர்சேஷன் கண்டினியூஸ். கான்வர்சேஷன் சொல்கிறமே வழிய இப்போ விதுரர் எல்லா கேள்வியும் கேட்டுட்டார். இப்போ உத்தவர் பதில் சொல்லிட்டு இருக்கார்.
அவர் வந்து ஒன்று ஒன்றா பழைய விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா இஸ் ட்ரைங் டு ரீகால். கிருஷ்ணர் காலத்தில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு நினச்சி பார்க்குறார். நாஸ்டாலஜிக் மெமரிஸ் அப்படின்வோமே, அதெல்லாம் இஸ் ட்ரைங் டு கோயிங் டவுன் த மெமரி லேன். ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வரார். அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். பகவானது திருவிளையாடல்களின் வர்ணனை அப்படின்னு போட்டிருக்க இந்த 3வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு. உத்தவ உவாச்ச, உத்தவர் சொல்கிறார், விதுரரே, தமது தாய் தந்தையர்களுக்கு மகிழ்ச்சியும் நலனையும் தர எண்ணிய ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமனுடன் கோகுலத்தை விட்டு வடமதுரை வந்து பகைவர் கூட்டத் தலைவனான மாமன் கம்சனை அவனது உயரமான சிங்காசனத்தினின்று கீழே தள்ளி கொன்று அவனது உடலை தரையிலே தரதரவென்று இழுத்தார். இப்போது கிருஷ்ணர் பிறந்த உடனே என்ன பண்ணார்? மதுரையிலேருந்து கோகுலம் போயிட்டார். அதெல்லாம் வந்து பால லீலைகள் இல்லையா? 11 வயசு வரைக்கும் அந்த லீலைகள்லாம் அங்கே பார்த்தோம். இப்போ என்ன, இப்போ ஹீ இஸ் ட்ரைங் டு ரீகால். இப்போ உத்தவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. திருப்பியும் மதுரைக்கு வரார் இல்லையா? கம்சன் வந்து அக்ரூரர் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வரார். அதாவது கிருஷ்ணனை வந்து வதம் பண்ணுறதுக்காக தனுர்யாகம்னு ஒரு போர்வை போத்தி அண்டர் தட் லேபிள் நீ போய் அந்த அண்டர் த ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் தனுர்யாகம் நீ போய் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வான்னு சொல்லி அழைச்சிட்டு வரார் இல்லையா? அது எப்படி கிருஷ்ணர் வந்து மதுரா நகரத்துக்கு வந்து கம்சனை எப்படி வதம் பண்ணார் அப்படிங்கிறதுல தான் இது ஆரம்பிக்கிறது. இந்த 3வது இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் உத்தவர் இஸ் ட்ரைங் டு ரீகால். இந்த ஆக்சுவல் திருவிளையாடல் நம்ம பின்னாடி தான் பார்க்க போகிறோம். தசமஸ்கந்தத்தில் விஸ்தாரமாக 90 அத்தியாயம் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு கிருஷ்ணனுடைய திருவிளையாடல்கள். கோகுலத்தில் என்ன பண்ணார், பிருந்தாவனத்தில் என்ன பண்ணார், மதுராவில் என்ன பண்ணார், துவாரகாவில் என்ன பண்ணார், இதெல்லாம் 90 அத்தியாயம் பின்னாடி பார்க்க போகிறோம். இங்கே வந்து இவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இவர் நினச்சி பார்க்குறார். இதெல்லாம் ஆச்சே அப்படின்னு ஒன்று ஒன்றா நினச்சி பார்க்குறார். இப்படியெல்லாம் இருந்தானே, இவனோடெல்லாம் இருந்தமே, இப்படியெல்லாம் பண்ணானே, இவன் மாயனல்ல மாயனே, மாயனல்லடி உன் மகன், ஜாலமிக செய்வதெல்லாம் நிலவன கண்ணன், அவன் அர்த்தமாடினான், அந்த வாசுதேவன் கி வந்தான். பெரிய மாயாஜாலன் இல்லையா? அதனால் அவனை பற்றி எல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. இவர் யார்கிட்ட போய் சொல்லுவார் இல்லையா? he can only relate with another Mahatma who can understand his feelings இல்லையா? இது வந்து ஒரு பிரேம பக்தி. இது ஒரு சாதாரண வந்து விஷயம் இல்லை. எங்கள் தாத்தாவோட நான் வந்து கதை பேசின்னு இருந்தேன், அது ஒரு விதமான அன்பு, அதுவும் ஒரு அன்பு இல்லையா? இது வந்து அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பிரேம பக்தி. அடுத்த ஸ்லோகம். சாந்திபனி முனிவரது குருகுலத்திலே வேதங்களையும் அதன் 6 அங்கங்களுடன் ஒரு முறையே கேட்டு அத்தியனம் செய்து அவரது இறந்த மகனை கடலிலே மறைத்திருந்த பஞ்சஜனன் என்ற அரக்கனின் வயிற்றை கிழித்து உயிருடன் எடுத்து வந்து குருதட்சணையாக அளித்தார். இதெல்லாம் வந்து விதுரருக்கு தெரியாதானே? எல்லாம் தெரியும். சொல்லி பார்க்குறார். இதெல்லாம் பண்ணானே, 64 கலையை 68 ஒரு நொடி பொழுதில் 6 அங்கத்தோட உடனே கத்துண்டு 64 நாளில் கத்துண்டு அதற்கு குருதட்சணை வந்து என்ன வேணும்னு கேட்குறார் சாந்திபனிட்ட. அப்போ சாந்திபனியோட மனைவி சொல்கிறா, எங்களோட இறந்த மகனை நீ எனக்கு உயிர்ப்பிச்சு தரணும்னு சொல்கிறச்சே அவனை தேடிண்டு போய் கடலுக்கு அடியில் யமன் தூக்கிண்டு போயாச்சு. அங்கே அவங்ககிட்ட போய் அங்கே ஒரு அரக்கன் வச்சுட்டு இருக்கான். பஞ்சஜனன் என்ற அரக்கனின் வயிற்றை கிழித்து குருதட்சணையாக கொண்டு வந்து கொடுக்குறார். அதை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம். பீஷ்மக மன்னனின் குமாரியான ருக்மிணி பிராட்டியின் அழகு கவர்ந்து அழைத்ததோ அல்லது ருக்மிணியின் அழைப்பை ஏற்றோ அங்கு வந்த ஸ்ரீகிருஷ்ணன் அவளை மணம் புரிய விரும்பி அங்கு வந்த சிசுபாலன் முதலியவர்களது தலைகளிலே கால் வைத்து மிதித்து அவர்களை அடக்கி வென்று
காந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொள்ள எண்ணி தன்னை விட்டு என்றும் பிரியாத ருக்மிணி பிராட்டியை அமுத கலசத்தை கருடாழ்வார் எடுத்து சொல்வது போலே கவர்ந்து சென்றார். ருக்மிணி கல்யாணத்தை ஒரே ஒரு லைனில் முடிச்சிட்டாருங்க. காந்தர்வ முறைப்படி, அவளோட முறைப்படி பின்னாடி பார்க்க போகிறோம். உத்தரார்த்தம் தசமஸ்கந்தத்தில் வரும். ருக்மிணி கல்யாணம் நம்ம நிறைய தனி சத்சங்கமே பண்ணிருக்கோம். ருக்மிணியை எப்படி காந்தர்வ முறைப்படி தலை மேலே ஏறி அவள்லாம் பார்த்துட்டே இருக்கச்சே, அவள்லாம் அண்ணாந்து பார்க்கவே அப்படியே கபால்னு அவளோட காந்தர்வ முறைப்படி ராட்சச முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டார். 3 தரம் கல்யாணம் பண்ணிட்டார்னு வரும். 3 தரம் ருக்மிணியை 3 விதமாக, ஒன்று மனசாலையே கல்யாணம் பண்ணிட்டார், காந்தர்வ விவாகம். அப்புறம் ராட்சச விதிப்படி கவர்ந்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டார். 3வது அவள் அம்மா அப்பா முன்னாடி ருக்மிணி அழிச்சின்னு போய் துவாரகையில் வைதீக விதிப்படி சாஸ்திரோத்தமாக ஒரு தரம் கல்யாணம் பண்ணிட்டார். பின்னாடி வரும். இதில் எல்லாமே ஒரு லைனில் இஸ் ட்ரைங் டு ரீகால். அடுத்தது, நாக்நஜித் என்கின்ற மன்னனின் குமாரியான சத்யா என்பவளை அவளது திருமணத்திற்கு பணயமாக வைத்திருந்த மூக்கு குத்துப்படாத 7 முரட்டு எருதுகளை அடக்கி திருமணம் செய்து கொண்டார். இந்த நாக்நஜித் பொண்ணான சத்யா, இது சத்யபாமா இல்லை, சத்யா, அவளை எப்படி அந்த அவள் அப்பா வச்சுருந்தார், இந்த 7 முரட்டு எருது எவன் அடக்கிறானோ அவனுக்கு தாண்டா என் பொண்ணுங்கிறச்சே. எப்படி சுயம்வரத்திற்கு வந்திருந்த மற்ற அரசர்கள் இதையெல்லாம் கண்டு மனம் பொறுக்காது ஸ்ரீகிருஷ்ணனை எதிர்த்தார்கள். அவர்களது ஆயுதங்களினால் ஒரு துளியும் காயம்படாத கிருஷ்ணன் தனது அஸ்திரங்களாலே அவரை கொன்றார். எப்படி 7 எருதுகளை அடக்கி மற்ற அசுரர்களை எல்லாம் வென்று சத்யாவை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். அடுத்தது சத்யபாமா. சத்யபாமா பாரிஜாத மலருக்காக ஆசைப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணனிடம் வேண்டினாள். பகவானோ தான் எதற்கும் கட்டுப்படாதவராயினும் உலகியலை பின்பற்றி சாதாரண மனிதன் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பது போலே தானும் நடக்க விரும்பி அவளது ஆசையை பூர்த்தி செய்ய சொர்க்கத்திலிருந்து பாரிஜாத மரத்தையே துவாரகைக்கு எடுத்து வந்தார். சத்யபாமா பூதான் கேட்டா, வேறு மரத்தையே கொண்டு பேத்து கொண்டு வச்சுட்டு போயிட்டார். அவளோட ஆசையை பூர்த்தி பண்ணுறது என்ன மாதிரின்றார். எப்படி நம்மளாம் சாதாரண மனுஷன் எப்படி உலகியல் இன்பத்துக்கு ஆட்பட்டு மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பது போல, அதுலேயே பாகவதத்திலே சொல்லிருக்கேன், சாதாரண மனுஷன்னா மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நான் சொல்ல, நம்ம பாகவதத்தில் சொல்லியிருக்கேன், அது மாத்திரம் சொல்லலை, இதை எடுத்துக்காட்டாக கிருஷ்ணர் காமிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சாதாரண மனிதன் கட்டுப்பட்டு மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பது போலே அவளது ஆசையை பூர்த்தி செய்ய சொர்க்கத்திலிருந்து பாரிஜாத மரத்தையே துவாரகைக்கு எடுத்து வந்தார். இதை கண்ட இந்திரன் சினத்தாலே கூருடனாகி அறிவிழந்து தனது படைகளுடன் பகவானை எதிர்த்தான். அவன் தன் மனைவிகளின் கைப்பாவை ஆயிற்றே. இங்கே இன்னொரு வேடிக்கை பாருங்க. மனுஷன் மனைவிக்கு கட்டுப்பட்டிருக்கான்னு ஒரு லைன், அடுத்த லைனில் பகவானே மனுஷன் பண்ண மாதிரி அவரும் பண்ணார், அடுத்த லைன். இதுக்கு அடுத்த லைன் பாருங்க, அதோட வேடிக்கை. இவன் 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 எடுத்துன்னு வந்துட்டான். கிருஷ்ணன் மரத்தை பிடுங்கி பாரிஜாத மரத்தை, உடனே இந்திராணிக்கு கோபம் வந்துடுத்து. இந்திராணி, நீ என்னடா பண்ணுற, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், அவன் எடுத்துன்னு போயிட்டான், இது வாட் ஆர் யூ டூயிங் கேட்ட உடனே அவர் சொல்கிறார், அடுத்த லைனில் சொல்கிறார் பார், இந்திரன் இது பகவான்னு தெரிய வேண்டாமா, அவன் குருடன் ஆயிட்டான் பாடுறா, தனது படைகளுடன் பகவானை எதிர்க்கின்றான், அவன் தனது மனைவிகளின் கைப்பாவை ஆயிற்றே அப்படின்னே சொல்லிட்டான். வெக்கமே படாத தேவர்கள், அவனும் இஸ் ஆல்சோ எ ஹென்பெக்ட் ஹஸ்பண்ட். இன்ட்ரெஸ்டிங். பாகவதத்தில் எவ்வளோ ஹிடன் ஜெம்ஸ் இருக்குது பாருங்க. நான் அடுத்த ஸ்லோகம். நரகாசுரன் தன் உடலால் விண்வெளியையே மறைப்பவன் போன்று பெருத்த தேகமுடையவன். அடுத்தது நரகாசுரனை பற்றி சொல்கிறார். இந்திரன் வேண்டியதற்கு இணங்க பகவான் அவனை கொன்றார். அவனது தாயான பூமி பிராட்டி வேண்டவே பிற அரசர்களிடமிருந்து அவன் கவர்ந்து வந்த செல்வம், அந்த அரசு ஆகியவை அவையெல்லாம் போக மீதியை அவனது பிள்ளைகளான பகதத்தனுக்கு அளித்துவிட்டு
அவனது அந்தப்புறத்துக்குள்ளே பகவான் நுழைந்தார். நரகாசுரனை வந்து அவனை இது பண்ணி அந்த இவன் நம்ம இந்திரன் வேண்டியதற்கு இணங்க நரகாசுரனை கொன்று அவன் என்னென்ன பொருள்லாம் கொள்ளையடித்தானோ யார் யார் செல்வமோ யார் யாருக்கு கொடுக்க வேண்டியமோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, தேவமாதா கிட்ட என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, மிச்சத்தெல்லாம் அவனுடைய பிள்ளையான பகதத்தனுக்கு கொடுத்துட்டோ உள்ள அந்தப்புறத்துக்குள்ளே என்டர் பண்ணுறார். அங்கே என்ன ஆகிட்டுருக்கு, அங்கே அந்தப்புறத்துக்குள்ளே ஒரு 16,000 அரசகுமாரிகளை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் நரகாசுரன் இல்லையா. அங்கு நரகாசுரனால் அபகரித்து வரப்பட்ட 16,000 அரசகுமாரிகள் ஏழை பங்காளனான ஸ்ரீ கிருஷ்ணனை கண்டு எழுந்து மகிழ்ச்சியுற்று நாணம் காதல் வெளிப்பட அந்த நொடியிலேயே அவரை தங்கள் மணாளராக வரித்தார்கள். இதில் ஒன்று பார்த்துக்கணும், நம்ம நாத்திகன்லாம் சொல்கிற மாதிரி உங்கள் கடவுளுக்கு 16,000 பொண்டாட்டி 16,108 மனைவிகள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அது வந்து பரமாத்ம ஜீவாத்ம சம்பந்தம். எல்லாரும் காத்தியாயினி விரதம் இருந்து திருப்பாவை நோன்பு நோன்று பகவானே எனக்கு பர்த்தாவாக வந்து எத்பாவம் தத் பகவத்துன்னா நடாதூர் அம்மான்கிறவர் நம்ம கதை படிச்சிருக்கோம், நிறைய தரம் படிச்சிருக்கோம். கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்லி நானே சொல்லியிருக்கேன். அவர் தன் கிருஷ்ணனை வந்து தன் பிள்ளைய குழந்தையாக தான் பார்ப்பார், தன்னை வந்து அம்மாவாக நினச்சிட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு தரம் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்கறச்சே அந்த நெய்வேத்தியம் பண்ண பாலில் ஒரு துரும்பு இருக்கும். கதறுவர், ஐயோ என் குழந்தைக்கு தெரியாமல் ஒரு துரும்பை கொடுத்துட்டேனே, அது தொண்டையில் போய் அடைச்சுன்னு இருக்குமோன்னு கதறுவர். இப்போ பகவான் வந்து அம்மா என் தொண்டையில் மாட்டின்னு இருந்தால் எங்கேயாவது அந்த துரும்பு வெளியில் இருக்குமா, நான் அதை எடுத்து வச்சுட்டு தான்மா சாப்பிட்டேன், அழாதேன்னு அந்த மாதிரி அவர் நடாதூர் அம்மான்னு அவரை. அந்த மாதிரி நம்ம எந்த பாவத்தில் பகவானை பார்க்குறோமோ அந்த பாவத்தில் நமக்கு அவர் அருள் பாலிக்கின்றார். சிசுபாலன் அவரை வெஷுண்டே இருந்தான், வெஷுண்டே இருந்தாலும் சதா சர்வ காலமும் கிருஷ்ண ஸ்மரணையில் தான் இருந்தான். கம்சன் வந்து பயத்திலேயே இருந்தான், எப்போ பாரு எப்போ கிருஷ்ணன் வருவானோன்னு. அவனும் வேறு எந்த இதுலேயும் புத்தி போல, அவனுக்கு வேறு எந்த கெட்ட காரியத்துலேயும் புத்தி போல, எப்போ கிருஷ்ணன் வருவானோன்னு அவனோட அந்திம காலம் முழுக்க அதையே தான் நினச்சிட்டு இருந்தான். ஆக நீ பயத்தில் கிருஷ்ணனை பார்த்தாலும் சரி, இல்லை வெறுப்பில் கிருஷ்ணனை பார்த்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற ஸ்திரீகள் மாதிரி மோகத்தில் உடல் சம்பந்தமாக பார்த்தாலும் சரி, இல்லை ஆத்ம ரீதியாக பார்த்தாலும் சரி, நீ எந்த ரீதியில் பக்தி பண்ணுறையோ அந்த ரீதியிலேயே பகவான் வந்து அனுக்கிரகம் பண்ணுவார். அதுதான் இந்த திஸ் இஸ் அ சீக்ரெட், திஸ் இஸ் அ ஹிடன் சீக்ரெட் ஹியர். நான் வந்து காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி துருவன் மாதிரி தபஸ் பண்ணணுமா, இல்லை பிரகலாதன் மாதிரி அர்ச்சனம் வந்தனம் இல்லையா சிரவணம் கீர்த்தனம்லாம் பண்ணணுமா, நீ என்ன பாவத்தில் பண்ணுறையோ அந்த பிரேம பக்தி தான் அதான் காரணம். நீ அம்மாவா நினச்சிட்டு நடாதூர் அம்மான் மாதிரி இருந்தானா உனக்கு பிள்ளையாக வந்து அருள் பாலிக்கிறார். That is the secret, one of the secrets, hidden gems in Bhagavad. இந்த 16,108 கன்னிகள் பகவான் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறது பின்னாடி தசமஸ்கந்தத்தில் பார்க்க போகிறோம். 16,108 வீடுகளில் குடுத்தனம் பண்ணுவார். இதை நாரதர் வந்து ஆடிட் பண்ணிட்டு போவார். ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு பூணல் போட்டுருப்பார், ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு சீமந்தம் பண்ணிட்டுருப்பார் தன்னோட குழந்தைக்கு, இன்னொரு வீட்டில் ராஜசபை நடத்தின்னு இருப்பார். இப்படி பகவான் 16,000 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாரு. எப்படிரா கொடுத்தனம் நடத்துகிறாருன்னு நாரதர் வந்து பார்த்துட்டு போவார். 16,108 கிருஷ்ணனா மாறி 16,108 வீடுகளில் பரமாத்ம ஜீவாத்ம சம்பந்தம். இதுதான் இது சாதாரண ஒரு இவனுக்கு வந்து நாத்திகனுக்கு இது புரியாது. நம்ம தான் சொல்லணும், உங்கள் கடவுளுக்கு எவனாவது 16,108 பொண்டாட்டிடான்னு சொன்னால் இது பரமாத்ம ஜீவாத்ம சம்பந்தம் உண்டா? இது எல்லா ஜீவாத்மாவும் வந்து விரதம் இருந்து இவரே தான் எனக்கு பர்த்தாவாக வரணும்னா வந்தேன். ஆண்டாள் சொன்னால் நீர் தான் எனக்கு பர்த்தா வந்தேன். பக்த மீரா சொன்னால் நீர் தான் எனக்கு பர்த்தா வந்தேன். யார் என்ன கேட்டாலும் அந்த பிரேம பக்தியோடு கேட்கறச்சே பகவான் வந்து வந்தேன்னு யுவர் விஷ் இஸ் கிராண்டட், ரைட்? 8வது ஸ்லோகம். பகவானும் தனது உண்மையான மாயாசக்தியினாலே
அவரவர்களுக்கு ஏற்ப தனியாக அத்தனை வடிவங்கள் ஏற்று தனித்தனி மாளிகையிலே ஒரே முகூர்த்தத்திலே அவர்களை முறைப்படி பாணிகிரகணம் செய்து கொண்டார். இது அடுத்த லைன். இந்த அடுத்த லைனை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம தசமஸ்கந்தம் பார்த்ததுனால அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்த லைனில் இங்கே 2வது தரம் சுகபிரம்மம் ஸ்டாம்ப் குத்தியிருக்கார். சுகபிரம்மம் குத்தின ஸ்டாம்பை இங்கே உத்தவர் திருப்பியும் ஸ்டாம்ப் குத்துறார். டேய், எங்கேயாவது மறந்து படாதீங்கோ, ஒரே கிருஷ்ணன் 10 பொண்டாடி வச்சுக்கல, இது பலவாராக மாறிண்டர்றா, தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு இங்கேயா விட்டுற போகிறோமேன்னு அவரும் ஞாபகப்படுத்தியிருக்கார், சுகர் ஞாபகப்படுத்தியிருக்கார், உத்தவர் ஞாபகப்படுத்தியிருக்கார். 9வது ஸ்லோகம். அளவிடற்கு அரிய தனது திருவிளையாடல்களை காட்ட அவ்வாறு காட்ட எண்ணிய பகவான் அவர்கள் ஒவ்வொருவரிடம் தனக்கு ஒப்பான 10 பிள்ளைகள் வீதம் பெற்றுக்கொண்டார். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 10 குழந்தைகள் பிறந்துதான் அவருக்கு. அவருக்கு எப்பேற்பட்ட பள்ளிக்கூடம் வச்சுருப்பா, எப்பேற்பட்ட நகரத்தை அவர் நிர்மாணிச்சிருக்கணும் இத்தனை குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு. அதில் இருக்குது ஒவ்வொருத்தருடையும் 10 குழந்தைகள் அவருக்கு பிறந்தது அப்படின்னு இதில் இருக்குது, டாக்குமெண்டட். 10வது ஸ்லோகம். காளையவனன், ஜராசந்தன், சால்வன் முதலியவர்கள் தங்கள் படைகளுடன் மதுரையையும் துவாரகையையும் முற்றுகையிடும் பொழுது அப்பொழுது பகவான் தன்னை சேர்ந்த முசுகுந்தன், பீமன் ஆகியோருக்கு தன் திவ்யமான சக்தியை அளித்து அவர்களையே காரணமாக காட்டி பகைவர்களை கொன்றார். இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. எப்படி காளையவனன், ஜராசந்தன், சால்வன் இவாள்லாம் துரத்தின்னு வந்தால் இவாள்கிட்டேருந்து இவர் தப்பிச்சு போகிற மாதிரி. அதாவது ஜராசந்தனை ஒரு டாக்டிக்கலாக தான் அவனை வதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஜராசந்தனுக்கெல்லாம் பயந்துன்னு ஓடுற மாதிரி ஓடி போயிட்டார். ஸோ அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் உத்தவர் இங்கே ரீகால் பண்ணுறார். சம்பரன், த்விவிதன், பாணன், முரன், பல்வலன், தந்தவக்ரன் முதலிய பகைவர்கள் சிலரை தானே கொன்றார். சில பேரை தானே கொன்றார், வேறு சிலரை மற்றவரை கொண்டு கொல்லச் செய்தார். ஃபார் எக்ஸாம்பிள் ஜராசந்தன் சொன்னேன் இல்லையா, ஜராசந்தன் பீமனை வச்சு வதம் பண்ண வைப்பார். அதுக்கு ஒரு சாபம், இவனால தான் அவன் சாகணும்னு ஒரு சாபம் அவனுக்கு. அதனால் இவங்க ஜராசந்தன்ட்டேருந்து பயப்படுற மாதிரி போய் குகையில் ஒழிஞ்சுட்டு ஹீ ஜஸ்ட் அவாய்டட் ஜராசந்தன். இதெல்லாம் பின்னாடி இருக்குது, பின்னாடி டீட்டெயில்டாக வருது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஒன்-லைனர் வாட் உத்தவா இஸ் ரீகாலிங், ரைட். அடுத்தது 12வது ஸ்லோகம். விதுரரே, தங்கள் சகோதரரின் புத்திரர்களான துரியோதனாதியர், பாண்டவர்கள், அவர்கள் படையிலே சேர்ந்து வந்த வேறு அரசர்கள் அனைவரும் தங்கள் படைகளுடன் குருக்ஷேத்திர பூமியே நெடுங்கும்படி அல்லவா வந்தனர். அவர்களை உண்மையில் இவரென்றோ அழித்து ஒழித்தார். இல்லையா, நம்ம முன்னாடியே பார்த்தோம். this war was won even before the battle had already started. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சண்டையை ஜெயிச்சாச்சு. ஏற்கனவே ஒவ்வொருத்தர் பல்லையாக பிடுங்கிட்டார் அவர், இல்லையா. விதுரரை சண்டையில் கலந்துக்கூடாத மாதிரி பண்ணார். அவரோட விஷ்ணுவில் இருந்ததுன்னா யாரையுமே ஜெயிச்சிருக்க முடியாது. கர்ணன் கேட்டேருந்து நிறையா வரன் வாங்கி கர்ணனை டிசேபிள் பண்ணார். கமாண்டர் இன் சீஃபாக பீஷ்மரை கொண்டு உட்கார வச்சார். ஏன்னா கமாண்டர் இன் சீஃபாக கர்ணன் வந்திருந்தானா கதையே வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். இந்த கடைசி வரைக்கும் அஸ்வத்தாமனை கமாண்டருக்கு பொசிஷனுக்கு கொண்டே வரல. இப்படி விதமாக சல்லியனை கொண்டு கர்ணனுக்கு தேர் ஓட்ட வச்சது. எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி இதில் மகாபாரதம் முழுக்க இந்த மாதிரி பண்ணி இந்த மகாபாரத வாரத்தை ஜெயிச்சவன் அவன் தானடா அப்படின்னு ஒரு லைனில் இங்கே உத்தவர் சொல்கிறார். 13வது ஸ்லோகம். கர்ணன், துச்சாதனன், சகுனி முதலியோர்களின் தீய ஆலோசனையினாலே தனது செல்வம், சுற்றம், படைகள், ஆயுள் முதலியவற்றை இழந்து பீமனால் முறிக்கப்பட்டு நிலத்திலே விழுந்து கிடந்த அந்த துரியோதனனை கண்ட பொழுதும், அப்போ கூட அந்த இறக்கும் தருவாயில் இருக்கும் துரியோதனனை கண்டு அவருக்கு அப்போவும் நிறைவு வரலையாம். சரி ஒழிஞ்சாண்டா, இதோட முடிஞ்சதுடான்ற ஒரு நிறைவு வரலையாம். ஏன்னா பூமி பாரம் இன்னும் தீர்க்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு நினைவு அவருக்கு. இவன் ஒத்தந்தான் ஒழிஞ்சான், இன்னும் என்னுடைய காரியம், அவதார காரியம் முடியலப்பா, இன்னும் பூமி பாரத்தை தீர்க்கிறதுக்காக தானே நான் இங்கே வந்தேன், இல்லையா. இந்த கதையில் பிரம்மா கிட்ட பூமாதேவி போய் சொல்கிறா, இந்த மாதிரி பூமியில் அக்கிரமம் ஜாஸ்தி ஆகிடுத்து, இந்த பாரத்தை என்னால் தாங்கிக்க முடியலன்றச்சு
பிரம்மா வந்து பரபிரம்மத்தை அழிச்சின்னு போவார். பரபிரம்மம் அசரியார் சொல்லுவார், இந்த பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு நான் வந்து தேவகி வசுதேவனுக்கு மைந்தனாக பிறப்பேன்னு வாக்கு கொடுத்தேர் இல்லையா. ஸோ இவன் ஒத்தனை அழிச்சதுனால போகலப்பா, இன்னும் விஷயம் முடியல. த ஸ்டோரி இஸ் நாட் ஓவர், இட் இஸ் நாட் ஓவர் அன்டில் இட் இஸ் ஓவர் அப்படின்னு வரலையா, அந்த மாதிரி அப்படின்னு இந்த 13ஆவது ஸ்லோகம். 14ஆவது ஸ்லோகம், இப்பொழுது பகவான் சிந்திக்க தொடங்கினார். இதெல்லாம் உத்தவரோட ரீகால். இப்போது பகவான் சிந்திக்க தொடங்கினார். துரோணர், பீஷ்மர், அர்ஜுனன், பீமன் இவர்களால் இந்த 18 அக்ஷௌனி படைகளும் கொல்லப்பட்டு விட்டன. இதனால் பூமியின் பாரம் எவ்வளவு குறையப் போகிறது? எனது அம்சபூதர்களான பிரத்யும்னன் முதலியவர்களால் காக்கப்பட்டு எவராலும் வெற்றி கொள்ள முடியாத யாதவ படைகள் இன்னும் இருக்கின்றனவே. ஸோ இவெல்லாம் போயாச்சு, 18 அக்ஷோபணி போயாச்சு. அவள் பக்கம் 11 இருந்தது, இவா பக்கம் 7 இருந்தது. 18 அக்ஷோபணி படையெல்லாம் போயிடுச்சு. போயும் ரொம்ப குறையலப்பா பூமி பாரம், ஏதோ குறைஞ்சிருக்கு. எனது அம்சபூதர்களான பிரத்யும்னன் முதலியவர்களாலே காக்கப்பட்டு எவராலும் வெற்றி கொள்ள முடியாத அந்த யாதவ படைகள்லாம் இன்னும் இருக்கேப்பா, அவள்லாம் இன்னும் இருக்காளே. ஸோ பூமி பாரம் இன்னும் குறையலப்பா அப்படின்னு கிருஷ்ணர் நினச்சிக்கிறாராம். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. யாதவர்களுடைய அழிவு, துரியோதனாதிகள்லாம் போயாச்சு. யாதவர்களுக்கு ஒரு செருக்கு வந்துடும். நம்மளாம் கிருஷ்ண குலத்தில் பிறந்தவா, நம்ம ஒரு வசந்த குலம்ங்கிற மாதிரி ஒரு செருக்கு வந்துடும். அதனால் அவளுக்கு ஒரு சாபம். அவளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுண்டு தே வில் கில் தெம்செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம். 2-3 பேர் இந்த சாபம் இருக்குது. முனிவர்களுடைய சாபம், காந்தாரியுடைய சாபம், மகாபாரதத்தில் காந்தாரியுடைய சாபம். எப்படி அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கள் குடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அந்த யாதவ குலம் அழிஞ்சுது அப்படிங்கிறத உத்தவர் நினச்சி பார்க்குறார். அதே சமயம் இவ்வாறு சிந்தித்த பகவான் தர்மநந்தரை, தர்மபுத்திரருக்கு அவரது முன்னோர்கள் வழிவந்த அரச பீடத்தில் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தனது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் சான்றோர்கள் மேற்கொள்ளும் அறநெறி முறைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி அவர்களை மகிழ்ச்சி கடலிலே திளைக்க வைத்தார். ஒரு பக்கம் தர்மனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவளெல்லாம் குஷிப்படுத்தினர். இன்னொரு பக்கம் யாதவர்களெல்லாம் ஒரு பக்கம் நீங்களாம் போங்கடா, அவங்களுக்கு வந்து கர்வம் ஜாஸ்தியாகிடுதுன்னு யாதவ குல நாசம் அதையும் பண்ணிவிட்டார். எல்லாமே பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். உத்தரையுடைய திருவயிற்றிலே பூர்வ வம்சத்திலே பிறந்த அந்த பீஜம் அபிமன்யுவாலே உரிய முறையிலே வைக்கப்பட்டது. அது அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் ஆகி அவளுக்கு சந்தான பீஜமாக பரீட்சித்து பிறக்க போகிறார். பரீட்சித்தை வந்து அவள் புள்ளியான் கட்சி அவர் கருவுற்று இருக்கும் பொழுது அஸ்வத்தாமாவின் பிரம்மாஸ்திரத்தினாலே அபபாண்டவேய அஸ்திரம்னு ஒன்று விடுவான் இல்லையா, அவன் எப்படி அஸ்வத்தாமா அந்த அஸ்திரத்தை விட்டு பகவான் எப்படி அதை காப்பாற்றி இந்த குழந்தை பிறந்தது இல்லையா, அதனால் அந்த குழந்தைக்கு விஷ்ணுவால் காப்பாற்றபடினாலே விஷ்ணுராதன்னு பேர் வச்சா இல்லையா, அந்த இன்சிடெண்ட்டை இங்கே ரீகால் பண்ணுறார். தர்மநந்தனருக்கு 3 அஸ்வமேத வேள்விகளை செய்வித்தார். அவரும் பகவானது அறிவுரைகளை பின்பற்றி தனது சகோதரர்களுடைய உதவி கொண்டு இந்த நில உலகை பரிபாலித்து மகிழ்ச்சியோடு வாழ்கின்றார். இப்போ தர்மபுத்திரரை பற்றி நினச்சி பார்க்குறார். எப்படி அவர் பதவிக்கு வந்தாச்சு, எப்படி அவர் தர்மமான வழியில் தன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலிச்சுட்டு வரார் அப்படிங்கிறது 18ஆவது ஸ்லோகம். 19ஆவது ஸ்லோகம், அகில உலகினிலும் உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்து விளங்கும் பகவானும் வேத நெறிகளையும் உலகியல் நெறிகளையும் மேற்கொண்டு அனைத்து சுகபோகங்களையும் செவ்வனே அனுபவித்து கொண்டு துவாரகையிலே வசித்தார். இப்படி வந்துட்டார். கோகுல லீலை முடித்து, பிருந்தாவன லீலை முடித்து, மதுரா லீலை முடித்து துவாரகைக்கு வந்துட்டார். இப்படி பகவான் இருக்கார். ஆனால் சாங்கிய யோகத்தை பின்பற்றி எதிலும் பற்றுக்கொள்ளாது வாசம் செய்தார். பஞ்சபூதங்களினாலே தோற்றுவிக்கப்பட்ட 5 பொறிகள் அவை அவற்றின் விஷய சுகங்களை அனுபவிக்கின்றன. உடல் அனுபவிக்கின்றதே அன்றி ஜீவாத்மா அதோடு சம்பந்தப்படுவதில்லை என்பதே சாங்கிய யோகம். முன்னாடி பார்த்துருப்போம், திருப்பியும் பார்ப்போம். சாங்கிய யோகத்தில் 24 தத்துவங்கள்னு வரும். நம்ம இந்த பிரபஞ்சம் எப்படி பஞ்சபூதங்களினால் ஆனது,
நாமும் அதே அண்டத்தில் உண்டது தான் இந்த பிண்டத்திலும் இருக்கின்றது. அதனால் உடல் இந்த சரீரம், இந்த உடல் பஞ்சபூதங்களினால் ஆனது. அதனால் இந்த சரீரம் வேறு, ஆத்மா வேறு. அதனால் இந்த பஞ்சபூதங்களினால் ஏற்பட்ட எந்த வஸ்துலையும் அவர் இதிலேயே ஒரு பற்று இல்லாமல், அதன் மேல் பற்று கொள்ளாமல் எப்படி தனித்திருந்தார். தேக அபிமானம் கூடாது, தேக விலக்ஷணம் வேண்டும். அந்த ஒரு மனோபாவத்திலேயே பகவான் கடைசி காலத்தில் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். அதாவது பகவானும் அந்த வேத நெறிகளை பின்பற்றி, நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிரகஸ்தன் வானப்பிரஸ்தத்துக்கு போய் வானப்பிரஸ்தத்துலேருந்து சந்நியாசம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆசிரம தர்மம், நம்ம மனுஷன்லாம் எப்படி ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவரும் இந்த பஞ்ச பூதங்களினால் ஆன இந்த சரீரத்தின் மீது எந்த அபிமானமும் இல்லாமல், எந்த விஷய சுகங்களையும் அனுபவிக்காமல், எப்படி அந்த ஜீவாத்மா அதோடு சம்பந்தப்படாமல் பகவானும் வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு 19. 20. அழகான புன்சிரிப்புடன் அன்பு கலந்த திருக்கண் நோக்கு, அமுதத்தையும் பழிக்கும் இன்சொல், குற்றமற்ற அப்பழுக்கில்லாத தனது நடத்தை, அழகுக்கும் அழகு சேர்க்கும் தம் திருமேனி ஆகியவற்றால் மண்ணுலகு மற்றும் விண்ணுலகு, குறிப்பாக யாதவர்களான தம் உறவினர்கள் ஆகிய அனைவரையும் ஆனந்தத்தின் எல்லைக்கே இட்டு சென்ற பகவான் இரவு நேரங்களில் சிறிதே மகிழ்ச்சி நல்கும் சிற்றின்பத்தை தன் மனைவிகளுக்கு அளித்து அவர்களையும் மகிழ்ச்சி கடலில் திளைக்கச் செய்தார். இது முன்னாடி ஒரு கதை வரும் தசமஸ்கந்தத்தில். மகாபாரதத்தில் இந்த பரீட்சித்து அஸ்வத்தாமா விட்ட அம்புனால கர்ப்பத்திலேருந்து வெளியில் கறிக்கட்டையாக விழுந்துருவான். அப்போ பகவான் ஒரு சங்கல்பம் பண்ணிப்பார், நான் நித்திய பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இந்த குழந்தை பிழைத்து எழட்டும்னு உடனே இந்த குழந்தை பிழைச்சிடும். இது ருக்மிணியோட இன்னொரு கதை ஒன்று வரும். துர்வாசகர் ஒரு முறை கிருஷ்ண கிரகத்துக்கு சாப்பிட வருவார். பெரிய ஃபீஸ்ட்டு, பிரமாதமான ஒரு அமுது படைச்சிட்டு ருக்மிணி யமுனை நதிக்கரையில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு வாக்கிங் மாதிரி போய் யமுனா நதிக்கரையில் கொண்டு போய் விடுவார். ருக்மிணியை விட்டுட்டு வரத்துக்காக போவோம். அவர் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் யமுனையில். ஸோ யமுனா நதிக்கரையில் போய் யமுனையை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார், இன்றைக்கு நான் உபவாசம் இருந்தது உண்மையானால் யமுனையே எனக்கு வழிவிடுவாயாகன்னு உடனே யமுனை உடனே வழி விட்டுரும். ருக்மிணிக்கு ஒன்றும் புரியாது, என்னடா அது இப்போ தான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டார் நம்ம வீட்டில், நான் உபவாசம் இருந்தது உண்மையானால் வழி விடட்டும்னு இவர் சொல்கிறார். இவர் தான் சொல்கிறார்னா யமுனையும் தேவமாதா அவள் இல்லையா, அவளும் வழிவிடுறா. ஒன்றும் புரியலையேன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்பா. இப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், இது எப்படின்னா, நான் எப்படி நித்திய பிரம்மச்சாரியோ அதே மாதிரி தான். அவருக்கு இன்னும் தூக்கி வாரி போடும் அவளுக்கு. எப்படி இவர் நித்திய பிரம்மச்சாரிங்கிறார்? இவருக்கோ 16,108 மனைவிகள் இருக்கார், இவர் எப்படி நித்திய பிரம்மச்சாரிங்கிறார்? அங்கே தான் இது, அதாவது அவளுக்கு இந்த சரீர பந்தம் கிடையாது. இப்போ துர்வாசகர் சாப்பிட்டாரு, இது துர்வாசகருங்கிறது நாம் யாருங்கிறது, நம்ம ஒரு ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு பசி கிடையாது, சாப்பிட்டது இந்த சரீரம். ஸோ துர்வாசகர் சாப்பிடவே இல்லை, அவர் சரீரத்துக்கல்லவோ பசி எடுத்தது, அவர் சாப்பிட்டார். இந்த மாதிரி பகவான் யாராருக்கு என்னென்ன சுகங்கள் வேண்டுமோ, தனது மனைவிமார்கள் சிலது சிற்றின்பத்தை விரும்பும் பொழுது அதையும் அளித்து கொண்டிருந்தார். அதே சமயத்திலே தேக விலக்ஷணத்தோடு இருந்தார். ரெண்டும் பக்கத்து பக்கத்து ஸ்லோகத்தில் பார்க்குறோம். அடுத்தது, இவ்வாறு பல்லாண்டுகள் கழித்த பகவானுக்கு உலக இயல் இல்லற வாழ்க்கையில் சுகபோகங்களிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று தோன்றும். இந்த உலகியல் சுகபோகங்கள் பகவானுக்கு கட்டுண்டவை, ஜீவாத்மாவும் அப்படியே. யோகேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே இவற்றில் வெறுப்பு கொள்வாரேயாகில் பக்தி யோகத்தினாலே அவரை சரணம் பற்றிய அடியவர்கள் அவ்விஷய சுகங்களில் நம்பிக்கை கொள்வார்களா? அதாவது விதிக்கு கட்டுப்பட்ட மனிதன் விதிக்கு வசமான போகங்களிலே நம்பிக்கை வைத்தால்
அவ்விதிக்கு கட்டுப்படாத பகவானிடம் எவ்வாறு பக்தி செய்ய முடியும்? ஆகவே பக்தி மேலிட்டவுடன் இவையெல்லாம் விடுபடுகின்றன. தானா போயிடுவர். கர்மாவை நீ விட வேண்டாம், கர்மா தானா விட்டுடுமா. நீ பகவான்கிட்ட கிட்ட போயாச்சு, சரணாகதி பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் தானா உன்னை விட்டு விலகி போயிடும். ஒரு சமயம் விளையாடி கொண்டிருந்த யாதவ குமாரர்களும் போஜகுமாரர்களும் விளையாட்டாக சில முனிவர்களை சினங்கொள்ள செய்தார்கள். யாதவ குலத்தின் அழிவே பகவானுடைய திருவுள்ளம் என்று அறிந்த அவர்களும் அவர்களுக்கு சாபமளித்தார்கள். இந்த கல்லை குடிச்சிட்டு 2 பேரும் அடிச்சுட்டு யாதவர்கள் அழிந்து போனார்கள் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஒரு சாபம், பல சாபங்கள் காரணமாக இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? இது ஒன் ஆஃப் த சாபம். இதை பற்றி நம்ம விஸ்தாரமாக தசமஸ்கந்தத்தில் பார்ப்போம். 25வது ஸ்லோகம். இதற்கு பின் சில மாதங்கள் கழித்து விதிக்கு ஆட்பட்டு விருஷ்ணி போஜ அந்தக வம்சத்து யாதவர்கள் ரதங்களிலே ஏறி மகிழ்ச்சியோடு பிரபாச தீர்த்தம் வந்து அடைந்தார்கள். இந்த முனிவரோட சாபத்துக்கு முடிஞ்சாவிட்டு என்னாச்சு, அவள்லாம் எல்லாரையும் பகவான் பிரபாச தீர்த்தத்துக்கு போக சொல்லிட்டார். எல்லாரும் அங்கே போயிட்டார். அவர்கள் அங்கு நீராடி தேவர்கள் ரிஷிகள் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து அந்தணர்களுக்கு சிறந்த பசுக்களை தியானம் செய்தார்கள். அங்கே என்னென்ன தியானங்கள்லாம் பண்ணணுமோ இதுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் அந்த கடன்கள்லாம் பண்ணி முடித்தார்கள். மேலும் தங்கம் வெள்ளி நல்ல படுக்கைகள் ஆடைகள் மான் தோல் கம்பிளிகள் வாகனங்கள் தேர்கள் யானைகள் பணிப்பெண்கள் ஜீவனத்திற்கு தேவையான நிலங்கள் மற்றும் அறுசுவை உண்டிகள் ஆகியவற்றை பயன் கருதாது இறையார்ப்பணமாக அந்தணர்களுக்கு தந்தனர். பின் அந்தணர்களையும் பசுக்களையும் காத்து ரட்சிக்க வேண்டிய தமது பிராணன்களை தாங்கி நிற்கும் அந்த வீரர்கள் தம் தலை நிலத்திலே படுமாறு வீழ்ந்து வணங்கினார்கள். ஸோ இது கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் வரும். அங்கே எப்படி யாதவர்கள் அடிச்சுண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மது குடிச்சுன்னு, இதுக்கு எதற்கு காரணம்? அது காரணம் சாபம். அந்த சாபம்ங்கிறது பின்னாடி சொல்லியிருக்கார். அந்த சாபம் வரத்துக்கு வாங்கிண்டாச்சே. இந்த சாபம் இவ அழியறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? சாபம் வாங்கிண்டா விட்டு இவெல்லாம் பிரபாச தீர்த்தம் வந்தா. பிரபாச தீர்த்தத்தில் நீராடி தேவர்கள் விஷ்ணு பித்ருக்கடன் இதெல்லாம் முடித்தா. யாருக்கெல்லாம் என்ன தானம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணா. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த கல் குடித்து சண்டை போட்டு அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போகிறான். ஸோ இது இந்த பர்டிகுலர் பேசேஜ் மாத்திரம் உத்தவர் இஸ் ரீகாலிங் இன் த ரிவர்ஸ். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்னும் சொல்லிட்டு வரார், இன்னும் முடிக்கல அவர். He has not completed his memory recollection with விதுரர். அது முடிச்சா விட்டு தான் விதுரரை மைத்திரேயர்கிட்ட அனுப்ப போகிறார். இது அடுத்த அத்தியாயத்தில் பகவான் திரும்பி போச்சே உத்தவர்கிட்ட என்ன சொன்னார், உத்தவர் விதுரர்கிட்ட என்ன சொல்ல போகிறார். ஏன்னா உத்தவர் இன்னும் டிரெக்டாக அட்ரஸ் பண்ணல விதுரர்கிட்ட. இஸ் ஒன்லி ட்ரைங் டு ரீகால் இஸ் மெமரிஸ், ரைட்? ஸோ ஈ வில் அட்ரஸ் டு விதுரா வாட் இஸ் ஹீ சப்போஸ் டு டூ. பகவான் திரும்பி போச்சே என்ன ஆக்ஞை, தனக்கு என்ன சொல்லிட்டு போனார், விதுரரை என்ன பண்ண சொன்னார், யாரை போய் பார்க்க சொன்னார், அந்த விஷயங்கள்லாம் 4வது அத்தியாயத்தில் அடுத்த சத்சங்கத்திலே பார்ப்போம். 3வது ஸ்கந்தத்தின் 3வது அத்தியாயம் இத்துடன் முற்றிற்று. यदक्षर पदपृष्ठं मात्रा इनं द्वयत् भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तुते. विसर्गबिन्दु मात्राणि पदबाधाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि समक्ष्व पुरुषोत्तम नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनहासं तं नमामि हरिं परं श्रीहरये नमः. श्रीहरये नमः. श्रीहरये नमः. गोपीका जीवनस्मरणं गोविन्द गोविन्द.